இந்த சட்டமன்ற தேர்தலில் என் கணிப்பு சரியாக இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸை விட அதிகமான இடங்களில் பாஜக போட்டியிடும். அந்தளவுக்கு சீட்டு வாங்கிடுவாங்க. அந்தளவுக்கு சீட் கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் போடுவாங்க, நிச்சயமாக பெரும் ப்ரெஷர் நடக்கும். ரைட்டா? ஒருவேளை அந்த ப்ரெஷரை தாங்கி எடப்பாடி பழனிசாமி வென்றால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அப்படி சொல்லல சார், அவருக்கு ஒரு ஒரு அது அது பார்க்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ செங்கோட்டையனை நீங்க வந்து தாவேகா பக்கம் அனுப்பணும், டிடிவி தாவேகா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களை அனுப்பியாச்சுன்னா தாவேகா திமுகவிற்கு போகக்கூடிய வாக்குகளில் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை ஒரு சின்ன அளவிலாவது சேதாரத்தை ஏற்படுத்தணும்னு அமித்ஷா நம்புறாரு. அதுக்கு தான் விஜயம் உள்ள கூட்டம் தாங்க. முஸ்லீம் வாக்குகள் போதோ இல்லையோ கிறிஸ்டின் வாக்குகளில் ஒரு சின்ன சதவீதம் போகும்னு அவர் நம்புறாரு. அப்போ கிறிஸ்தவ வாக்குகள், தலித் வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், இதுதான் திமுகவுடைய கோர் ஓட் பேங்க். இதை ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று. இன்னொன்று, அதிமுக பலவீனப்படுகின்ற பொழுது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸில் அதிமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டு கொஞ்சம் எங்கே போகும்? விஜய்க்கு போகும். அப்போ அதிமுக மேலும் பலவீனப்படும். இன்னொன்று, இந்த கட்சிகள் எல்லாம் நீங்கள் அந்த பக்கம் துரத்தி விட்டீங்கன்னா, எந்த பக்கம் தாவேகா பக்கம் துரத்தி விட்டீங்கன்னா, அதிமுக, பாஜக, தமாக தான் இன்னைக்கு தேதி கூட்டணியில் இருக்காங்க. கூடுதல் இடங்களை பாஜகவால் கேட்டு பெற முடியும். ஸோ இது எல்லாமே அமித்ஷாவுடைய ஒரு திட்டமிட்ட செயல் வடிவம் அப்படிங்கிறத நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது.